ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி ஷேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, புதுசாக யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய 10 சந்தேகங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது சந்தேகம் என்னென்னா, ஒரு நபர் எத்தனை சேனல் கிரியேட் பண்ண முடியும்? இரண்டாவது சந்தேகம் என்னென்னா, ஒரு நபர் எத்தனை கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்க முடியும்? மூணாவது சந்தேகம் என்னென்னா, அடுத்தவங்களோட நேமில் சேனல் வச்சு நடத்தலாமா? நாலாவது சந்தேகம் என்னென்னா, யூடியூப்பில் எத்தனை வீடியோ போட்டால் நமக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கும்? அஞ்சாவதா, கண்டினியூஸாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஆறாவது சந்தேகம் என்னென்னா, ஆல்ரெடி யூடியூப்பில் சஸ்பெண்ட் ஆன சேனலில் இருக்கிற அதே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணுற சேனலுக்கு கொடுக்கலாமா? ஏழாவது சந்தேகம் என்னன்னா, நம்மளோட வீடியோக்கு வியூஸே போல, சப்ஸ்கிரைபரே வரல, இதுக்கு என்ன காரணம்? எட்டாவது சந்தேகம் என்னன்னா, நம்மளோட வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாமா? ஒன்பதாவதா, நம்மளோட சேனலை டைரெக்டாக போயிட்டு அடுத்தவங்களோட மொபைல் வாங்கி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? பத்தாவதா, நம்மளோட சேனல் மானிடைஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடணுமா? இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புதுசாக சேனல் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் வரவங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். ஈஸியாக நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக புரியிற மாதிரி தான் சொல்லுவேன். முதலாவதாக, ஒரு நபர் எத்தனை சேனல் வச்சுக்கலாம்னா, ஒரு நபர் எவ்வளோ சேனல் வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். யூடியூப்பில் ஒரு நபர் ஒரு சேனல் தான் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்க கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ சேனல் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் நல்லா குக் பண்ணீங்க அப்படின்னா குக்கிங் சேனல் வச்சுக்கலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயங்களும் தெரியும் அப்படின்னா டெக்னிக்கல் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போடலாம். இல்லை உங்களுக்கு டிராயிங் நல்லா தெரியும்னா டிராயிங் சேனலும் தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை விளாக்ஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா விளாக் சேனலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவதாக, ஒரு நபர் எத்தனை கூகுள் ஆட்சன்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. யூடியூப்பை பொறுத்தளவு நீங்கள் மல்டிபிள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிடைஸ் அப்ரூவ் கொடுக்கவே மாட்டாங்க. யூடியூப்பை பொறுத்தளவு ஒரே ஒரு சிங்கிள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட நபர் வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எத்தனை சேனல் வச்சிருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட்டில் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, எல்லாமே கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே தான் அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டாலுமே அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் ரிசீவ் ஆகும். அதனால் ஒரு நபர் ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். இதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு நபருக்குமே கூகுள்லேருந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேமில் அவங்களால டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணங்களால தான் ஒரு நபர் ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க. மூணாவதாக, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் 18 ஏஜ் தாண்டலை அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்பா பேரில், இல்லை அண்ணன் பேரில், இல்லை அக்கா தங்கச்சி யார் பேரில் வேணாலும் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்க முடியும். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுமே அவங்க பேரில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸில் உங்களோட ஃபேஸ் காமிச்சு நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, எத்தனை வீடியோ போட்டால் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் மினிமம் ஒரு 100 வீடியோஸாவது போடணும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சேனலில் போயிட்டு வியூஸே போகலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வியூஸ் போகலன்ற பார்க்குற அந்த டைம் நீங்கள் புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுங்க. யூடியூப்பை பொறுத்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் யூடியூப் நம்மளோட சேனலை வளர விடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் கண்டென்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி போட்டாலுமே ஒரு மினிமம் ஒரு 100 வீடியோஸாவது நீங்கள் கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணால் மட்டும்தான். இது நான் பெரிய வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா 100 கிடையாது, ஒரு 200 300 அட்லீஸ்ட் நீங்கள் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு 10 மில்லியன் வியூஸ் வரும். இல்லை நீங்கள் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு 100-150 வீடியோ போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக யூடியூப்பில் வீடியோ போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக போடலாம். இல்லை வீக்லி அட்லீஸ்ட் 3 வீடியோஸாவது நீங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும். இல்லை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 1 இயர்க்குள்ளே 4000 வாட்சிங் ஹவர்ஸும் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வரணும்னு சொல்லி யூடியூப்பில் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா அந்த 1 இயர் டைம் உங்களுக்கு பத்தாது. 1 இயர் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க. அது 1 இயர் கிராஸ் ஆகி அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ரீச் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கிடைச்சிரும். 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்துக்கு ஒன்ஸ் ஒரே வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, நீங்கள் டிசம்பர் மாதம் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதத்தில் உங்களோட வியூஸு, அந்த வியூஸ்க்கு வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடும். திரும்ப அகைன் வரக்கூடிய வியூஸ் அண்ட் வாட்சிங் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். பழசு எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடும். லாஸ்ட்டு 365 நாள் மட்டும்தான் யூடியூப்பில் கணக்கில் வச்சுப்பாங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டாலர்ஸ் தான் நம்மளோட பேங்க்கில் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா $100 நீங்கள் ரீச் பண்ணணும். இப்போ ஒரே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $100 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பை பொறுத்தளவு 20லேருந்து 25 தேதிக்குள்ளே தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க, 20 தேதிக்குள்ளார 25 தேதிக்குள்ளே $100 உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 20 to 25க்குள்ளே எவ்வளோ டாலர்ஸ் இருக்கும்? அது $100 தாண்டி இருந்தாலும் சரி, ஒரு $140 இருக்குது அப்படின்னா அந்த $140 நம்ம பேங்க்குக்கு வந்துடும்.
இல்லை $99 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து 20ஆம் தேதி முடியும் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ $99 ப்ளஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு $100 உங்களுக்கு வருது அப்படின்னா மொத்தம் $199 வந்து நெக்ஸ்ட் மந்த் 20 to 25ஆம் தேதிக்குள்ளே உங்களோட பேங்க்கில் வந்து ரிசீவ் ஆகும். 7ஆவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எதனால் டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட நேம்லாம் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, உங்களோட அட்ரஸ் வந்து தப்பாக இருக்குது, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. ஆட்சன்ஸில் டிஸ்அப்ரூவ் ஆச்சுன்னா எப்படி வந்து அப்ரூவ் வாங்கணும்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8ஆவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்க்கு ஏன் வியூஸே போக மாட்டுது அப்படின்னா யூடியூப்பில் CTR அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களோட தம்ப்நெயிலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வியூவர்ஸ் வந்து உங்களோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ வந்து பார்க்கணும், யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் வச்சிருக்கிற தம்ப்நெயிலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகிறதும் வாட்சிங் ஹவர்ஸ் வர்றதும். ஸோ அதனால் வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி யூடியூப் மேலே கோச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் இருக்குது, உங்களோட வீடியோக்கு ஏன் வியூஸே போக மாட்டுது அப்படின்னா யூடியூப்பில் நம்ம மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் வந்து இருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து தமிழ்நாட்டில் எப்படி பே பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி பே பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 1000 வீடியோ எலக்ட்ரிசிட்டி பில்லை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 வீடியோவில் 10 வீடியோ தான் வந்து ரேங்க் வாங்கியிருக்கும். ஸோ அந்த 10 வீடியோ தான் போயிட்டு வியூவர்ஸ்க்கு போய் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக அதே கண்டென்ட்டை ரீமேக் பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த 1000 வீடியோவும் தாண்டி நீங்கள் வந்து போகணும். ப்ளஸ் வந்து அந்த டாப்பில் 10 வீடியோ வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த 10 வீடியோவையும் தாண்டி உங்களோட வீடியோவில் வந்து விஷயம் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும். இல்லைனா பழைய வீடியோஸ்க்கு, பழைய யூடியூபர்ஸ் போட்ட வீடியோஸ்க்கு மட்டும்தான் வியூஸ் போகும், உங்களுக்கு வந்து வியூஸ் போகாது. ஸோ அதனால் நம்ம வந்து ரேங்க் வாங்கணும். நம்ம ஸ்கூலில் எப்படி நல்லா படிக்க தெரிஞ்சவன், படிக்க தெரியாதவன் அப்படின்னு எப்படி வந்து ரேங்க் போடுறாங்களோ அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறோன்னா மட்டும்தான் நம்ம வந்து நல்ல விதமாக பார்ப்போம். லாஸ்ட் ரேங்க் வாங்குறோன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம மதிக்க மாட்டோம். அது மாதிரி தான் யூடியூப்லேயும் நம்ம வந்து ரேங்க் வாங்கணும், நம்ம வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கணும். ஒர்த் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகும். இல்லைனா எந்த இடத்துல நின்றுச்சோ அந்த இடத்துல அப்படியே போயிட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 9ஆவதாக நம்மளோட வீடியோஸை போயிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இல்லை வந்து காலேஜ் குரூப்பு, இல்லை ஸ்கூல் குரூப்பு, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு நம்ம ஷேர் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து ஸ்பேம் சேனல் மாதிரி வந்து மாறிடும். உங்களுக்கு வந்து வியூஸே வந்து போகாது. உங்கள் சேனலுக்கு வந்து எந்த விதமான ப்ரொமோஷன்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்டையும் போய்ட்டு உங்களோட வீடியோவை டேரெக்டாக வந்து லிங்க் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது, இல்லை உங்களோட வீடியோவை நீங்களே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இல்லை அடுத்தவங்ககிட்ட சொல்லி பார்க்க சொல்கிறது, இல்லை வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்களே உங்களோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி விடுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பே மறந்துட்டு வேறு ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா யூடியூப்பை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணாலும் சரி யூடியூப் வந்து அழகாக கண்டுபிடிச்சிரும். நம்ம ரஜினிகாந்த் படத்தில் ரோபோ கண்டுபிடிக்கல அந்த டூப்ளிகேட் ரஜினி எங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரியே தான் யூடியூப்பும் வந்து நம்மளோட வீடியோஸை டேரெக்ட் லிங்க்கில் யாரெல்லாம் பார்க்குறா, வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கே போய் ஷேர் ஆகிருக்கு, ஒரே சேம் டைமில் வந்து ஒரே ஏரியாவிலேருந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது, வேறு டிஸ்ட்ரிக்ட், வேறு ஸ்டேட்லேருந்து வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகலை, ஒரே ஏரியாவிலேருந்து அந்த வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்ற விஷயங்களை யூடியூப் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 10ஆவதாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடுத்தவங்களோட மொபைல் வாங்கி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். அது கூடவே நம்மளோட சேனலை நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு காசு கொடுத்து என்னோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த மாதிரியான தப்புலாம் வந்து புது யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களோட சேனல் வந்து ஸ்பேம் சேனலாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக ஒரு டவுட் வருது, உங்களுக்கு புதுசாக ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.